வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 व्यास भगवान श्री 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 नंद श्रीरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்புகள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதிசரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமான பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மையன்பர்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் பிரக்ஷிப்தேஷு பிரதம சர்க்கா அப்படின்னாக்க, இந்த உத்தரகாண்டத்தில் இடையில ஒரு சொருகலானது வந்திருக்கு. என்னன்னாக்கா, இளைஞனங்கள் ஸ்ரீ ராமபிரான் கிட்ட தன் குறையை சொல்கிறதான். அதனால தான் இடைச்செருகல்னு சொல்கிறது. இதை சாரமேய வஸ்தானம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க முறையீடு செய்வதற்காக ஒரு நாயானது அரண்மனையினுடைய வாசலில் நின்று கொண்டு இருந்ததாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சா ஸ்ரீ சீதாலட்சுமண வரதச்சந்திரகன அனுமசபையில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியும் பெற்று தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தேவ்யை ததஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண வரதச்சத்ருகணாமசமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் பிரக்ஷிப்தேஷு பிரதம சர்க்கா, அதாவது இந்த சர்க்கமானது இந்த உத்தரகாண்டத்தில் நடுவில் இடைச்செருகலானது இருக்கக்கூடிய அத்தியாயம் சர்க்கமானது ஒன்று. சாரமேயா வஸ்தானம், அதாவது சேனாவிரானிடம் முறையீடு செய்வதற்காக ஒரு நாயானது அரண்மனை வாசலில் நின்று கொண்டிருந்ததாம். तथा प्रभाते विमले कृत्वा पौर्वाह्निकीं क्रियां धर्मसनगतो राजा रामो राजीवलोचनः राजधर्मा नवेक्षन् वै ब्राह्मणैर्नैघमैः सह पुरोधा वसिष्ठेन ऋषिना கஷ்யபேன சா. அன்றைய இரவானது முடிந்து அதிகாலை பிரமாதமான செவ்வண்ண ஒளியோட சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த வேளையில் காலை வேலைக்கு உரிய வைதிக கர்மாக்களை எல்லாம் எல்லாரும் பிராமணர்களாக செஞ்சு முடித்துவிட்டு வேதத்தை பிரமாதமாக கற்று
இருக்கக்கூடிய வேத வித்தர்களாக இருக்கக்கூடிய பிராமணர்கள் அனைவரும் இந்த இக்ஷ்வாகு குலத்துக்கு இருக்கக்கூடிய அரச புரோகிதராகப்பட்ட வசிஷ்ட மகரிஷி பிரம்மரிஷி அவரும் கஷ்யப முனிவரும் அனைவர்களும் புடைசூழ இங்க வழக்கானது நடக்கக்கூடிய மன்றத்திற்கு வந்த சாட்சா ஸ்ரீ ராமபிரான் அரசு அலுவல்கள், அதாவது இன்னைக்கு என்னென்ன வேலைகள்லாம் இருக்கு அதையெல்லாம் கவனிக்கும் பொருட்டு மக்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் கேட்டுட்டு அதற்கு நீதி வழங்க வேண்டும். அதற்காக போடப்பட்டிருந்த ஒரு பிரம்மாண்டமான சிம்மாசனத்தில், நீதிபதியினுடைய சிம்மாசனத்தில் ஸ்ரீ ராமபிரான் போய் அமர்ந்து கொண்டாராம். மந்திரிபீர் யவஹாரஜ்ஞைஸ் ததான்யைர் தர்மபாரகைஹி நிஜேஜ்ஞைரத சப்யேஷ்யா ராஜபே சா சபாவிருத்தா. அந்த வழக்காடு மன்றத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைய தினம், நேற்றைய தினம், அதுக்கு முந்தின நாள், அதற்கு முதல் நாள் நாட்டு நடப்புகளை எல்லாம் அமைச்சர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறிந்து கொண்ட அமைச்சர்கள் பிரமாதமாக வேத தர்ம சாஸ்திர நூல்களை பிரமாதமாக கற்றறிந்த, வேதத்தையே கரைத்து குடித்த வேத விற்பன்னர்கள் பிராமணர்கள், அதாவது என்னென்ன தர்மசாஸ்திரத்தில் நீதி நூல் என்ன சொல்லியிருக்கு, சட்டத்தில் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கு, க்ஷத்ரிய தர்மம் என்ன சொல்லிருக்கு, வேத தர்மம் என்ன சொல்லிருக்கு அப்படின்னு அதில் பிரமாதமான வல்லுநர்கள், நல்லா உள்ளே போய் ஆராய்ச்சி பார்த்த வல்லுநர்கள் இந்த அயோத்தி மாநகரத்துக்கு இதை அண்டி இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் மற்ற சபையோர்கள் எல்லாரும் அந்த வழக்காடக்கூடிய நீதிமன்றத்தில் குழுமி இருந்தார்களாம். சபாயதா மகேந்திரஸ்யா யமஸ்ய வருணஸ்ய சா சுஷுவே ராஜசிம்ஹஸ்ய ராமஸ்ய கிளிஷ்ட கர்மணா. இப்போ ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம், வழக்காடக்கூடிய மன்றமானது எப்படி இருந்தான் தெரியுமா பார்க்கறதுக்கு? இந்திரன், மகேந்திரன், யமன், வருணனுடைய சபையானது எப்படி இருக்குமோ அதுபோல அரிய எப்பேற்பட்ட செயல்களாக இருந்தாலும் சரி, கஷ்டமாக இருந்தாலும் சரி, சுலபமாக இருந்தாலும் சரி, அனைத்தையும் மிக எளிதில் செய்து முடிக்கக்கூடிய ராஜசிம்மமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானுடைய அந்த வழக்காடு மன்றமானது, நீதிமன்றமானது ரொம்பவும் சிறப்பாக விளங்கித்தான். அத ராமோ அப்ரவீத் தத்ரா லக்ஷ்மணம் சுபலக்ஷணம் நிர்கஸ்யத்வம் மகாபாகோ சுமித்ரானந்த வர்தனா காரியார்த்தீனஸ்ய சௌமித்ரே யாகர்த்தும் त्वमुपाक्रमा रामस्य भाषितं श्रुत्वा लक्ष्मण शुभलक्षणः द्वारदेशम् उपागम्य कारिणस् साह्वयत् स्वयं न कस्येदब्रवीत्तत्र मम कार्यम् इहाद्यवे. அப்போ பிரமாதமான அனைத்து விதமான நல்ல குணங்கள், நல்ல பண்புகள் அனைத்தையும் வெட்ட வெளிச்சமாக வெளிக்காட்டக்கூடிய பல லட்சணங்களை கொண்ட அருமையான லட்சணங்கள். லக்ஷ்மணனை பார்த்து ஸ்ரீ ராமபிரான் சொன்னாராம். என்ன சொன்னார்னா, லக்ஷ்மணனே, பெருந்தோழனே, நீ உடனடியாக வெளியே சென்று நம்மிடம் கோரிக்கைகளை
யார் யாரெல்லாம் வைப்பதற்கு காத்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களையெல்லாம் வரிசையாக உடனே ஒவ்வொருத்தரையாக உள்ள அனுப்பு அப்படின்னு உத்தரவு போட்டாராம் ஸ்ரீ ராமபிரான் லக்ஷ்மணனுக்கு. உடனே பிரமாதமான மங்களகரமான அங்க லட்சணங்களை உடைய லக்ஷ்மணன் என்ன பண்ணாராம், உடனடியாக அந்த வழக்காடு மன்றத்தினுடைய வாசல்ல வந்து நின்று கொண்டு என்ன சொன்னாராம், லக்ஷ்மணன், நமது மாமன்னரை சந்தித்து முறையீடு செய்ய வந்திருப்பவர்கள் யார் யாரெல்லாம் இருக்கு அப்படின்னுட்டு லக்ஷ்மணனாகப்பட்டவர் தானே அனைவரையும் அழைத்தாராம். எனக்கு வந்து அரசரிடம் ஒரு வேலை இருக்கிறது அப்படின்னுட்டு அந்த அயோத்தி மாநகரத்தில் இருக்கக்கூடிய யாருமே வந்து முன்வரவே இல்லையாம். எல்லாரும் அப்படியே நின்று வேடிக்கை மட்டும் பார்த்துருந்தாலாம். நாதையோ யாதயஸ்ஸைவா புராமே ராஜ்யம் பிரசாசதி பக்வஸ்யா பசுமதி சர்வௌஷதி சமன்விதா. இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் ஆட்சி செய்யக்கூடிய அந்த ராமர் ராஜ்யத்தில் யாருக்கும் வந்து உடல் நோயே வந்ததே கிடையாதாம். உடம்பு சரியில்லைன்னு யாருமே இருக்க மாட்டாளாம். யாருக்குமே மனக்கவலைங்கிறத கொஞ்சம் கூட தோன்றவே இல்லையாம். அவளை மன சந்தோஷமாக வச்சிருந்தாராம் ராமபிரான். அதே மாதிரி விளை நிலங்கள்லாம் இருக்கணும். அந்த விளை நிலங்களிலெல்லாம் பயிர்களானது பிரமாதமாக செழிப்பாக இருந்தது. தானியங்கள்லாம் விருத்தியாக ஏகப்பட்டதாக கிடைச்சதாம். மரம் செடி கொடிகள்லாம் ஏகப்பட்டதாக இந்த அயோத்தி மாநகரத்தில் மண்டி கிடந்ததாம். இவ்வளவுதான் இருக்கும் அவ்வளோதான் இருக்குன்றது இல்லை, எல்லாம் பச்சை பசையெல்லாம் பிரமாதமாக இருந்ததாம். நபாலோ மிரியத்தே தத்ரா நயுவா நசமத்தியமஹ தர்மேண சாசிதம் சர்வம் நசபாத விதீயத்தே. அப்போ அந்த அயோத்தி மாநகரத்தில் இந்த ராமராஜ்யமானது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு சிறு பிள்ளை கூட வாலிபனாக இருக்கக்கூடியவன், நடு வயதில் இருக்கக்கூடியவர்கள் யாருமே மரணமே அடையலையாம். அதாவது மனிதனாக பிறந்தால் மரணம்ங்கிறது நிச்சயம். ஜனனம்னா மரணம் நிச்சயம். அந்த மரணம் வந்து எப்படி வந்ததான் தெரியுமா? அயோத்தி மாநகரத்தில் இருக்கிறவர்களுக்கு முதிர்ந்த வயதில், வயோதிகமாக இருக்கக்கூடிய வயதில் இயற்கையான மரணம் மட்டும் அடைந்தார்களாம். அதை தவிர யாருமே வந்து அற்ப ஆயுள்ள வந்து ஒருத்தருமே வந்து மரணமே அடையலையாம். ஏன்னா காரணம் என்ன? தர்ம நெறிப்படி ஆட்சியானது ராமராஜ்யத்தில் வந்து செய்யப்பட்டதாம். அந்த மாதிரி அவரை வந்து ஆட்சியை வந்து தர்ம நெறியை வந்து நடத்தி கொண்டு வந்திருந்தாராம். மக்களுக்கு வந்து எந்த விதத்திலையுமே இடையூறு இருக்கக்கூடாது என்பதில் முழு கவனம் செலுத்தி கொண்டு இருந்தாராம் ஸ்ரீ ராமபிரான். அதனால் யாருக்குமே எந்த இடையூறும் ஏற்படாமல் இருந்ததாம். திருஷ்யத்தேனச காரியார்த்தி ராமே ராஜ்யம் பிரசாசதி லக்ஷ்மண பிராஞ்சலியே பூத்வா ராமாயைவம் நிவேதயது. இந்த மாதிரி ராமபிரான் ஆட்சி புரிந்து வந்த அந்த காலத்தில் அரசர்கிட்ட வந்து எங்களுக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னுட்டு யாருமே கோரிக்கையை எடுத்துக்கொண்டு யாருமே வந்ததே கிடையாதான். ஏன்னா எல்லாத்தையுமே இவர் தான் செஞ்சு விடுறாரு. உடனே லக்ஷ்மணன் என்ன பண்ணாரா, இந்த வழக்காடக்கூடிய அந்த நீதிமன்றத்துக்கு வந்தாராம். வந்த உடனேயே ஸ்ரீ ராமபிரான்ட்ட தன்னுடைய இரு கைகளையும் கூப்பிக்கொண்டு முறையிடுவதற்கு யாருமே இங்கே வரவில்லை, ஒருத்தருமே காணும் வாசல்ல அப்படின்னு சொன்னாராம் ராமபிரான்ட்ட.
अथ राम प्रसन्नात्मा सौमित्रीं इदमब्रवीत् भूय एव तु कस्य त्वं कार्येन प्रविशारय. இந்த மாதிரி லக்ஷ்மணன் சொன்ன உடனேங்க ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் அவருடைய மனதானது மிகவும் மகிழ்ந்து போனதாம். உடனே லக்ஷ்மணனை பார்த்து என்ன சொன்னாராம், நீ மறுபடியும் வெளியே சென்று அவருடைய கோரிக்கையை கொடுப்பதற்காக மனுதாரர்கள் யாரேனும் மீண்டும் வந்திருக்கிறார்களா என்று நீ போய் தேடிப்பார் அப்படின்னு ராமபிரான் லக்ஷ்மண பெருமாளுக்கு உத்தரவு போட்டாராம். சம்யக் பிரணீத்தியா நீத்தியா நாதர்மோ வித்யதே क्वचित् தஸ்மாத் ராஜபயாத் சர்வே ரக்ஷந்தீவ பரஸ்பரம். அதாவது ஸ்ரீ ராமபிரான் ஆட்சி செய்த அந்த ராமராஜ்யமானது எப்படி இருந்தான் தெரியுமா? வேத தர்மசாஸ்திரமாக இருக்கட்டும், க்ஷத்ரிய தர்மசாஸ்திரமாக இருக்கட்டும், பிராமண வர்ண சாஸ்திரத்துக்கும் வைசிய தர்ம சாஸ்திரத்துக்கும் சூத்திரவர்ண சாஸ்திரத்துக்கும் அனைத்து சாஸ்திரங்களையும் நீதி நூல்களெல்லாம் எப்படி சொல்லப்பட்டதோ அந்த தர்ம நெறிப்படி ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் ஆட்சி செய்யப்பட்டதுனால அதர்மத்துக்கே அந்த இடத்துல கொஞ்சம் கூட இடமே இல்லையா. அதாவது தர்மம் தவறி அதர்மமாக இருந்தால் தானே அரசர் நமக்கு தண்டனை கொடுப்பார். நாட்டு மக்கள் பிரஜைகள் அதர்மமான செயலில் போனால் தானே கொடுப்பா. அப்படின்ற அச்சத்தினால இந்த அயோத்தி மாநகர மக்கள் எல்லாருமே அனைவருமே ஒருவருக்கு என்ன பண்ணாலாம், நம்ம அரசர் எப்படி நம்மளை வழிநடத்திட்டு போகிறாரோ அதே பிரகாரம் நாமளும் இருக்கணும் அப்படின்னு தர்ம நெறிப்படி எல்லாரும் பழகிட்டு வந்தாலும் இவன் அந்த இனம் இந்த இனம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லார்கிட்டையும் அன்போடு பழகிட்டு வந்திருந்தாலாம். ஆனால் இப்போ என்ன நடக்கிறதுங்கிறத நீங்களே யோசனை பண்ணி பார்த்துங்கோ. பானா இவ மயா முக்தா ஏ ரக்ஷந்தி மே பிரஜாக ததாபித்வம் மகாபாகோ பிரஜாரக்ஷஸ்வ தத்பரஹ. அதாவது ஸ்ரீ ராமபிரானுடைய ராமராஜ்யம் அரசவையில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள்லாம் என்ன சொன்னாரா ராமன் ராமபிரானுங்க, நான் என்னால் விடப்பட்ட அம்பானது எப்படி குறி தப்பாமல் இருக்குமோ அதுபோல குறி தவறாமல் இவர்கள் அனைவரும் மக்களை காப்பாற்றிக் கொண்டு இருக்கின்றார்கள். இருந்தாலும் பெருந்தோழனே லக்ஷ்மணா, நீயும் என்ன பண்ணணும் தெரியுமா? இவா மட்டும் மக்களை பார்த்துட்டு பரிபாலனை பண்ணிட்டு வந்தால் போராது. அரசனாகப்பட்டவனும் விழிப்போடு இருக்கணும். அதனால் நீ விழிப்போடு இருந்து மக்களை பரிபாலிக்க வேண்டும் லக்ஷ்மணா அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். ஏவமுக்தஸ்தோ சௌமித்ரீர் நிர்ஜகாம கிருபாலயாத் அபயஸ்ய துவாரதேசே வை ஸ்வானம் தாவத வஸ்திகம். இந்த மாதிரி ஸ்ரீ ராமபிரான் அந்த வழக்காடு மன்றத்தில் நீதிமன்றத்தில் சொல்லி முடித்த உடனேயே லக்ஷ்மணனாகப்பட்டவர் அந்த அரச மாளிகையிலிருந்து வெளியே வந்தாராம். அப்போ அவர் வாசற்புறத்தில் அந்த வாயிற்புறத்தில் வந்த உடனே அந்த வாசலில் அப்போ என்ன பார்த்தானா, அந்த இடத்துக்கு வந்திருந்த ஒரு நாயை அவர் பார்த்தாராம். விலங்கினமாக இருக்கக்கூடிய ஒரு நாயை அவர் பார்த்தாராம். தமேவ வீக்ஷமானான் வை கிரோசந்தம் ஊர்முகு திருஷ்டுவாத லக்ஷ்மணஸ்தம் வை சாதச வீரியவானே. அந்த நாய் என்ன பண்ணித்தான்,
லக்ஷ்மண பெருமாளை பார்த்த வண்ணமே இடைவிடாமல் அழுதலாம். உடனே என்ன பண்ணாராம், மகா வீரராக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அந்த நாயை பார்த்து கேட்டாராம். என்ன கேட்டார் அப்படின்னா, கிம்தே காரியம் மகாபாக புரூகி யஸ்ரப்த மானசா லக்ஷ்மணஸ்ய வசஸ்ருத்வா சாரமேயோ அபியபாஷதா. இப்போ லக்ஷ்மணன் சொல்கிற அந்த நாயை பார்த்து, நாயினாக்கா பைரவர், அவருக்கு வாகனம் தான். நல்ல விலங்கு, உனக்கு என்ன காரியம் எங்களால் ஆக வேண்டும் அப்படின்றத கொஞ்சம் கூட பயப்படாமல் என்கிட்ட சொல்லு அப்படின்னு லக்ஷ்மணன் சொன்னார். அந்த லக்ஷ்மணன் சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்ட அந்த நாயானது லக்ஷ்மணனுக்கு பதில் சொல்லிட்டு என்ன சொன்னது தெரியுமா? சர்வபூத சரண்யாய ராமாயா கிருஷ்ணகர்மணே பயேஷ்வ பயதாத்ரேசா தஸ்மை வக்தும் சமுத்சகே. இப்போ அந்த நாயானது லக்ஷ்மணன் சொல்றது, ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, எல்லா உயிர் பிராணிகளுக்கும் அடைக்கலம் அளிக்கக்கூடியவர். அதாவது மனுஷனாக இருக்கட்டும், விலங்கா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், உயிர் பிராணிகள், மனுஷனே உயிர் பிராணி தான். எந்த செயலையும் சும்மா கண்மூடி கண் திறக்கத்துக்குள்ள மிகவும் சுலபமாக எளிதாக செய்யக்கூடியவர். ஆபத்து காலத்தில் தன்னை அண்டி தஞ்சம் அடைந்தவர்களுக்கு தஞ்சம் அளிப்பவர். இவை அனைத்தையும் ராமபிரானிடம் தான் இருக்கின்றது. எனக்கு ஆக வேண்டிய காரியத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு அந்த நாயானது லக்ஷ்மணன் கிட்டக்க சொல்லித்தான். ஏதச்சிருத்வாதோ வசனம் சாரமேயஸ்வ லக்ஷ்மணா ராகவாய ததா கியாத்தும் பிரவிவேசா லயம் சுபம். இந்த நாயானது சொன்ன அனைத்து சொற்களையும் கேட்ட லக்ஷ்மணன் ராமபிரானிடம் தெரிவிப்பதற்காக அழகான அந்த வழக்காடக்கூடிய மன்றம் நீதிமன்றத்துக்குள்ள நுழைந்தாராம். நிவேத்திய ராமஸ்ய புனர்நீர் ஜகாம நிருபாலயாத் வக்தவ்யம் யதி தே கிஞ்சித் தத்துவம் ப்ரூகி நிருபாயவை. இந்த மாதிரி லக்ஷ்மணன் என்ன பண்ணார், ஸ்ரீ ராமபிரான்ட்ட போயிட்டு இந்த மாதிரி ஒரு நாய் மட்டும் தான் வாசல் நின்றுருக்கு, அது உங்ககிட்ட ஏதோ ஒரு செய்தியை சொல்லணுமா அப்படின்னு ராமபிரான்ட்ட தெரிவித்து விட்டு உடனே ராமபிரான் என்ன சொன்னார், சரி அதன்ட்ட என்ன செய்தின்னு போய் கேட்டுட்டு வா லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னாராம். உடனே அரச மலையிலிருந்து மறுபடியும் வெளியே நீ உள்ளே சென்று நீ என்னென்னலாம் உனக்கு விருப்பமுள்ள செய்திகள் என்ன இருக்கோ அனைத்து செய்திகளையும் நீ மன்னரிடமே தெரிவிக்கலாம் அப்படின்னு லக்ஷ்மணன் அந்த நாய்கிட்டக்க சொன்னார். லக்ஷ்மணஸ்ய வசஸ்ருத்வா சாரமேயோ அபியபாஷதா தேவாகாரே நிருபாகாரே துஜவேஸ்மசு வை ததா வக்னி சதக்ரதுஷைவா சூரியோ வாயுஸ்ய திஷ்டதி நாத்ர யோக்யாஸ்து சௌமித்ரே யோனினாம் அதமா வயம். இந்த மாதிரி லக்ஷ்மண பெருமாள் நீ தாராளமாக உள்ள போகலாம், ராமபிரான்ட்ட போய் உன்னுடைய குறைகள் என்னவோ அதை போய் அவர்கிட்ட விண்ணப்பிக்கலாம்.
அப்படின்னு சொன்ன உடனேயே அவருடைய சொற்களை எல்லாம் கேட்ட உடனே லட்சுமண பெருமாள் சொற்களை எல்லாம் கேட்ட உடனே அந்த நாயானது என்ன சொல்லித்தான், லக்ஷ்மணா, தேவாலயங்கள், கோவில்கள், அரச மாளிகைகள், தினந்தோறும் வேதம் படித்துக் கொண்டு வேதம் ஓதிக்கொண்டு இருக்கக்கூடிய ஆசிரமங்கள், அதிலெல்லாம் அந்த வாழ்விடங்களில் யார் யாரெல்லாம் இருப்பா தெரியுமா? அக்னி, இந்திரன், சூரியன், வாயு முதலிய தேவதைகள்லாம் அந்த இடத்துல இருந்து கொண்டிருக்கின்றது. அதனால தான் இழிந்த பிறவிகளாக இருக்கக்கூடிய நாங்கள் நாய் அந்த இடங்களுக்கு உள்ளே போகக்கூடாது என்ற ஒரு சட்டமானது இருக்கு அப்படின்னு இந்த நாயானது லக்ஷ்மணன் கிட்ட சொல்லித்தான். பிரவேஷ்டும் நாத்திர சக்ஷியாமோ தர்மோ விக்கிர ஹவான்ருபா சத்யவாதி ரணபடு சர்வபூத ஹிதே ரதா. அந்த நாய் சொல்லித்தாங்க லக்ஷ்மணன்ட்ட, நாங்கள்லாம் இந்த அரச மாளிகைக்குள்ளே நுழைய மாட்டோம். ஏன்னு கேட்கிறீங்களா? மன்னராகப்பட்டவர் தர்ம தேவதை. எப்படி சொல்கிறது பாருங்க அந்த நாய், அதுக்கு எவ்வளோ அறிவு இருக்கு பாருங்க. அவர் அரசராகப்பட்டவர் தர்ம தேவதை, தர்மத்திலேயே இருக்கக்கூடிய கடவுள். அந்த மாதிரி உருவெடுத்து கொண்டு இருந்து பூலோகத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடியவர் அவர். எப்பயுமே சத்தியத்தையே பேசக்கூடியவர் அவர். போர்க்கலையில் போர்னு வந்துட்டோம்னா அதில் மகா வல்லவர். எல்லா உயிர் பிராணியினுடைய நலனிலும் மிகவும் அக்கறை உடையவர் நமது மாமன்னர் ஸ்ரீராமபிரான் அப்படின்னு இந்த நாயானது லக்ஷ்மணன் கிட்ட சொல்லித்தான். ஷாகுண்யஸ்ய பதம் வேத்தி நீதிகர்த்தா ச ராகவः சர்வஜ்ஞ சர்வதர்சி சா ராமோ ரமயதாம் வரஹ. இந்த நாய் சொல்லித்தான், நம்ம மன்னர் இருக்கார் தெரியுமா, உலகாளக்கூடிய மன்னர் ஸ்ரீ ராமபிரான். ஆட்சியாளர்கள்லாம், ஆட்சி செய்யக்கூடியவெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டிய வலியவர்களோட நல்ல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். எதிரணியை எப்படி பிரிக்கலாம் அப்படின்ற முதலான 6 வகையான தந்திரங்களானது சத்திரிய தர்மத்தில் இருக்கு. அனைத்தையும் அறிந்தவர் அவர். எல்லோருக்கும் யா பணக்காரா இவா ஏழை அந்த மாதிரின்ற அந்த வித்தியாசமே இல்லாமல் அனைவருக்கும் ஒரே நீதி தான் வழங்கக்கூடியவர். இந்த லோகத்தில் அனைத்தும் அறிந்தவர் யாருன்னாக்கா ஸ்ரீராமபிரான் மட்டும்தான். எல்லாராலையும் எளிதில் அணுகத்தக்கவர் அவர் ஸ்ரீராமபிரான் அப்படின்னு அந்த நாயானது லக்ஷ்மணன் கிட்ட சொல்லித்தான். ச சோமச மிருத்யுஷ்யா சாயமோ தன தஸ்ததா வக்னி சதக்ரதுஷைவா சூரியோவை வர்ணஸ்ததா. இந்த ராமபிரான் யார் தெரியுமா? இப்போ நாய் சொல்றது லக்ஷ்மணன் கிட்டக. அவரே தான் சந்திர பகவான், மிருத்யு யமன், சாட்சாத் பரமேஸ்வரன் மிருத்யுஞ்சயர், அவரை தான் மிருத்யு. குபேரன், அக்னி, இந்திரன், சூரியன், வருணன் எல்லாமே யார் தெரியுமா லக்ஷ்மணா? நம்ம நாடாளு மன்னராக இருக்கக்கூடிய ஸ்ரீராமபிரான் தான் அனைத்துமே அப்படின்ற நாயானது லக்ஷ்மணன் கிட்ட சொல்லித்தான்.
தஸ்ய த்வம் புரியே சௌமித்ரே பிரஜாபால ச ராகவः அநாத்யுக்தஸ்து சௌமித்ரே பிரவேஷ்டும் நேச்சயாம்யகம். அதனால நான் சொல்றது, சுமித்ரையினுடைய புதல்வரே லக்ஷ்மணரே, மக்களை காக்கக்கூடிய மன்னராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரானிடம் நீங்கள் சென்று சொல்லுங்கள், இந்த மாதிரி நான் சொன்னேன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. என்னன்னா, மன்னராகப்பட்ட, அதாவது உலகாளக்கூடிய மன்னராகப்பட்ட ஸ்ரீ ராமபிரான் அவருடைய அனுமதி இல்லாமல் நான் இந்த மாளிகைக்குள்ள நுழையத்துக்கு நான் விருப்பம் இல்லை அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும் அவர்கிட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு தான் நாயானது லக்ஷ்மண பெருமாள்கிட்ட. ஆன்று சம்சியான் மகாபாக பிரவிவேச மகாத்யுதி திருவாலயம் பிரவேசியாத லக்ஷ்மணோ வாக்கியம் அப்ரவீத். உடனேயே இந்த மாதிரி நாயல்ல சொன்னதான் அதை எல்லாத்தையும் மகா வீரராகவும் மகா அறிவாளியமாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன் அந்த நாயிடம் ஏற்பட்ட இரக்கத்தினால அரண்மனைக்குள்ள சென்று ஸ்ரீ ராமபிரான்ட்ட அந்த நாய் என்னெல்லாம் சொல்லித்தா அனைத்தையும் சொன்னாராம். ஸ்ரூயதாம் மம விஜ்ஞாபியாம் கௌசல்யா நந்தவர்தனா என்னயோக்த மகாபாவோ தவ சாச நஜம் விபோ. உடனே ஸ்ரீ ராமபிரான் சொல்ற, கௌசலியின் மைந்தரே, இவர் சொல்றார் போய் லக்ஷ்மணன் ராமபிரானை பார்த்து சொல்றார், கௌசலியின் மைந்தரே, எங்களுக்கு தமையனாக இருக்கக்கூடியவரே, உலகாளக்கூடியவரே, நான் சொல்வதை நீங்க இப்போ கொஞ்சம் தயவு செஞ்சு செவி கொடுத்து கேளுங்க அப்படின்னு பணிவோட கேட்டுட்டாராம். என்ன சொன்னார்னாக்கா, தங்களுடைய ஆணைப்படி தான் நான் வெளியே சென்று மனுதாரர்களை எல்லாம் அழைத்தேன், அவன் எல்லாரையும் நான் கூப்பிட்டேன். ஸ்வாவை தே திஷ்டதே துவாரி காரியார்த்தி சௌபாகதா லக்ஷ்மணஸ்ய வசஸ்ருத்வா ராமோ வசனம் உப்ரவீத் சம்பிரவேசய வைக்ஷிப்ரம் காரியார்த்தி யோத்திர திஷ்டதி. அப்போ லக்ஷ்மணன் சொல்கிறா, ஸ்ரீ ராமபிரான்ட்ட உங்களிடம் ஒரு கோரிக்கையோட ஒரு நாயானது வந்திருக்கு, அது ரொம்ப நேரம் காத்து கொண்டிருக்கு, ஒரே அழுக என்ன பார்த்த உடனே அப்படின்னுட்டு லக்ஷ்மணன் ஒரு நாள் ஸ்ரீ ராமபிரான்ட்ட சொன்னாராம். லக்ஷ்மணன் இந்த மாதிரி சொன்ன உடனேயே அதை கேட்ட ஸ்ரீ ராமபிரான், என்கிட்ட கோரிக்கையை முன்வைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அதை உள்ளே அனுப்பு. அப்போ கூட ஒரு நாயின்னு சொல்ல பாருங்க, அந்த உயிரினங்களுக்கும் அவர் மரியாதை கொடுக்கிறார். அதான் ராமபிரான், அதை உள்ள அனுப்பு அப்படின்னாராம் ஸ்ரீ ராமபிரான். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே உத்தராண்டே பிரக்ஷிப்தேஷு பிரதம சர்கா. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் உத்தரகாண்டத்தில் இடையிலே ஏற்பட்ட சிறுக்களில் முதலாவது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.